ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு டைம் வந்து ஜெர்மனி விட்டுட்டு போகிற டைம் வந்துச்சு. ஸோ நான் மறுபடி போர்ச்சுகல் போகிறேன். ஸோ போர்ச்சுகல் எதுக்கு போகிறான்னது நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ளைட் ஜெர்னி. ஸோ நம்ம ஜெர்மனி டு ஸ்பெயின், ஸ்பெயின் டு போர்த்துகல். ஸோ நான் மறுபடி ஸ்பெயினுக்கு வரணுமோ. ஸோ ஆனால் நம்ம மெடிக்கல் வந்து இப்போ போர்ச்சுகல் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ஃப்ளைட் ஏறி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் வரும்போது ஃப்ளைட் வந்து வித் லக்கேஜ் கூட புக் பண்ணிட்டேன். ஸோ லக்கேஜ் சேர்த்து நீங்கள் பார்த்தா தெரியுது லக்கேஜ். ஸோ 150 யூரோ டிக்கெட் வந்து. ஸோ பஸ்ஸில் போனால் கூட அப்படி அவ்வளோதான். ஆனால் பஸ்ஸில் போனால் 2 நாள் ஆகுமோ. ஸோ மறுபடி சேம் காஸ்ட்டுக்கு எதுக்கும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் ஃப்ளைட்டில் போகிறேன். ஸோ இது பாருங்கள், நான் இருக்கிற இடம் வந்து ட்ரெயினுக்கு வந்து எண்டு ஸ்டேஷனு. ஸோ நீங்கள் கீழே பார்த்தா தெரியுது. ஸோ இன்றைக்கி வெதர் வந்து சூப்பராக இருக்குங்க, நார்மலாக இல்லை, ஃபாகிగా. ஸோ எங்கே பார்த்தா அந்த ஹில்லு மேலே வந்து சூப்பராக இருந்தது. வெதர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்ம கிட்ட ட்ரோன் இருந்தான்னா நல்லாயிருக்கும். ஸோ ட்ரோன் விசுவல் வந்து நல்லா சூப்பராக வரும், பார்ப்போம். நம்ம சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம ட்ரெயின் வர்றது. ஸோ சின்ன ட்ரெயினுங்க. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 3 தான். ஸோ 3 தான் இருக்கும். உள்ள ஆள் யாரோ டாட்டா சொல்கிறாங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ உள்ளக்கு வந்தாச்சுங்க. ஸோ சின்னது தானே, சீக்கிரம் கிளம்புறோம் இது வந்து. ஸோ பாருங்கள் வெதரு. இதுக்கு முன்னாடி வந்து ஐஸ் நல்லா வருது, இப்போ ஐஸ் எதுவுமே வரல, அதனால தான் மெல்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ நீங்கள் கீழே பார்த்தா அந்த வெள்ளை கலரில் தெரியுதுல்ல, ஜாலி டைப்பு, அதில் வந்து ஹீட்ரு வரும். ஸோ நீங்கள் மேலே பார்த்தா இதில் வந்து ஏசி வரும். நல்லா இருக்குல்ல, ரெண்டுமே வந்துடும், ஹீட்டரு ஏசி. அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள், டிராக்டருக்கு வந்து முன்னாடி இது நம்ம டோஜர் மாதிரி. ஸோ இது வந்து ஐஸ் வந்து சைடுக்கு இது க்ளீன் பண்ணுறதுக்காக இது. ஸோ பின்னாடி நீங்கள் பார்த்தா இது வந்து உப்பெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் மெல்ட் ஆகும்ல, மெல்ட் ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவார். ஸோ நம்ம இதான் ஸ்டேஷனு. ஸோ நம்மளை வந்து அந்தாண்ட பக்கம் போகணுமோ. இது பாருங்கள், 3, 4, 5 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அது கூட நான் காட்டுற பாருங்கள். ஸோ அந்தாண்ட பக்கம் தாண்டி போகணுமன்னா நம்ம இந்த லிஃப்ட்டு ஏறி அந்த பக்கம் இறங்கணும். ஸோ இதுங்க நம்ம ட்ரெயின் வந்து 3ஆவது பிளாட்ஃபார்மில் வந்துடுமோ. ஸோ அப்புறமும் நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்கள், ஒரே பிளாட்ஃபார்ம் மேலே ஒரு ஏபிசிடி அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், அந்தாண்ட பக்கம் இருக்கும். அதே மாதிரி 1A, 1B, 1C, 1D அப்படி நிறையா ஒரே ஸ்டேஷனில் சின்ன சின்ன ட்ரெயின் இருக்கும். வரும்போது அந்த ஏரியாவில் நிற்குமோ. ஸோ அது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் சின்ன சின்ன இதுதானா ட்ரெயின்ஸ் வந்து பெரிய ட்ரெயின்ஸ் வராதுங்க. ஒரு டைமில் வந்து நான் காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், 2 தான். இது வந்து 3 கூட கிடையாது, 2 கோச்சு தான். ஸோ இந்த மாதிரி டயர் வரும்போது நான் அது காட்டுற பாருங்கள், உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம ஒரு ட்ரெயின் இது, அந்த பேரை மேலே பார்க்கணுமோ. அதுக்கப்புறம் பாருங்கள், பிளாட்ஃபார்ம் நம்பரில் வந்து 3ல் வந்து B to E வரைக்கும் போட்டார். ஸோ இது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகே அந்த ஏரியாவில் நம்ம ட்ரெயின் நிற்கிது அப்படி. ஸோ ஈஸியாக உங்களுக்கு தெரியுமோ. ஸோ பாருங்கள் உள்ள ட்ரெயினு. ஸோ நம்ம லக்கேஜ் கூட தனியாக இதை இடத்துல கொடுத்துட்டாரு. ஸோ இது கூட நல்லாயிருக்கும். இது நம்ம சீட்டு. ஸோ உள்ள பாருங்கள், கிளைமேட் வந்து இந்த சிட்டிக்கு பக்கத்தில் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ சிட்டியில் வந்து பில்டிங்ஸ் தான் பார்க்க முடியுமோ. ஆனால் நேச்சர் பார்க்கணும்னா நேச்சர் வந்து நம்ம வில்லேஜில் தான் நேச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், அவர் தான் டிசி, அவர் நல்ல ஆள். ஸோ நல்ல ஆள் எதுக்கானா, ஸோ நம்ம ஏற ட்ரெயின் இது கிடையாது. நான் இருக்கிற இடத்துல வந்து ஏர்போர்ட் வரைக்கும் வாங்கிட்டேன். அது வந்து 32 யூரோ. ஸோ அது வந்து புல்லட் ட்ரெயினில் வந்து போகக்கூடாது. ஸோ நான் வந்து புல்லட் ட்ரெயினில் ஏறிட்டேன். ஸோ அவர் இங்கே வந்து நீங்கள் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து இறங்கு, அங்கே இன்னொரு ட்ரெயின் வந்துடும் சேம் பிளாட்ஃபார்ம் மேலே, அது ஏறி போங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னொரு ஆளானா ஃபைனு போடுவார்ல. ஸோ இவர் ஃபைனு போடல, அதனால தான் அவர் நல்ல ஆளான்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதான் நம்ம வந்த ட்ரெயினு. ஸோ நம்ம வந்தது இதை விட்டுட்டு போயிடுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து ஆள் ஒன்றும் கேட்டு ஓப்பன் பண்ணல, செக்இன்னு. ஆனால் ஆல்ரெடி அங்கே ஆள் போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தங்க வந்து முடிஞ்சுங்க. ஸோ செக்இன் போட்டு டிக்கெட்டு வாங்கி வந்துட்டான்.
ஸோ என்னைக்கு பார்த்தா இந்த செக்இன் பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷன் தான். செக்இன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி செக்அப் முடிஞ்சு, ஸோ எங்கே பார்த்தா செக்கிங்கில் செக்இன் பேக் போட்டதுக்கப்புறம் செக்யூரிட்டியில் வந்து நம்ம பெல்ட் ஓப்பன் பண்ணுறது, ஷூ ஓப்பன் பண்ணுறது அது வந்து சேம் தான். ஆனால் இங்கே பரவாயில்ல, ஷூ விட்டுரு சொல்லலை. ஸோ இதுங்க நம்ம ஃப்ளைட்டு இங்கே கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ வந்தாச்சுங்க விண்டோ சீட்டு வந்தாச்சுங்கோ. சூப்பருங்க. பாருங்கள் உள்ள நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்கும் தெரியுது உங்களுக்கு. நம்ம சீட்டு விண்டோ சீட்டு எப்படி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? யூடியூப் அண்ணி கொடுத்துட்டு நினச்சிட்டிங்களா? யூடியூப்பில் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ரேண்டமாக வந்தாச்சு. ஸோ விண்டோ சீட்டு வந்து நார்மலாக வந்தாச்சு. ஸோ இன்னொரு டவுட் ஒன்று பாருங்கள். ஸோ ஃப்ளைட்டு பின்னாடி போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷினில் வந்து பின்னாடி தள்ளுறாங்க. ஸோ இது எதுக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் நிறைய தடவை பார்த்தேன். ஸோ ஃப்ளைட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் முன்னாடிக்கு. ஸோ பின்னாடி போகும்போது வந்து இந்த மாதிரி மிஷினில் தான் பின்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சேன்னா காமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ளைட் வந்து பின்னாடி போக முடியாதா எப்படி అని சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ளைட்டு கூட மூவ் ஆக போகுது பாருங்கள். நீங்களும் பின்னாடி ரோடு பார்த்தா உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்புறம் வந்து இங்கே பாருங்க. ஸோ நம்ம ஃப்ளைட்டு கூட அதே மாதிரி சின்ன மிஷின் வந்து ரோடு மேலே விட்டுட்டு போயிட்டாச்சு. இது பாருங்க, நம்ம ஃப்ளைலைட்டுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃப்ளைலைட் வந்து இந்த மாதிரி சிக்னல் கொடுத்தாச்சா அவருக்கு நம்மளுக்கு வந்து அவர் வேலை முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் கிளம்பு போ அப்படி சொல்கிறாங்க. ஸோ பாய் ஜெர்மனி. மறுபடி எப்படி வரான்னு தெரியாது, கண்டிப்பாக வரேன் இன்னொரு தடவை. ஸோ இது பாருங்கள், ரோடு மேலே நிற்கிது ஃப்ளைட்டு. இது ஃப்ளைட்டு பார்த்தா நம்ம ஏர் இண்டியா மாதிரி தெரியுது பின்னாடி வந்து. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள் காமெண்ட்டில். எனக்கு பார்த்தா ஏர் இண்டியா தான் தெரியுது. ஸோ நல்லாயிருக்கும். ரோடு மேலே தான் பார்க்கிங்கும், அது ரன்வே இருக்கும். ரோடு மேலே ரன்வே கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம வந்து ஏர் யூரோப்பா ஃப்ளைட்டு பார்த்தா ஏர் யூரோப்பா நம்ம ஏர்போர்ட்டு ஏர்ப்ளைனும். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் தூரம்லாம் இருக்கும் இன்னொரு பார்த்து தெரியுது, அது வந்து ஃப்ளைட்டு பார்க்கிங்கும். ஸோ நம்ம பார்க்கிங்கு கார் பார்க்கிங் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃப்ளைட்டு பார்க்கிங் கூட கொடுத்தாரு. அதில் மெயின்டெனன்ஸாக இல்லை க்ளீனிங்காக என்னன்னு தெரியாதுங்க. ஸோ அப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ளைட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் மோர் ஆன் பண்ணிட்டாரு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகிறதோ. ஸோ போய் 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 டேக் ஆஃப் போகுது பாருங்கள். டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சு. டேக் ஆஃப் பாருங்கள். பின்னாடி வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பெரிய மேலே போனதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சின்ன சின்ன சைஸாக போகுமோ ஃப்ளைட்ஸு கீழே ஆளு சூப்பராக இருக்கும் நைட் டைம் வந்து. ஸோ அப்புறம் வந்து உள்ளே பார்த்தா நம்ம எப்படி போகிறா எந்த பக்கம் போகிறேன் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறாரு ஒரு டிஸ்பிளேలో. இது கூட நல்லா இருந்தது. ஸோ நம்ம செஞ்சன் கண்ட்ரி எங்கெங்கே இருக்கோ అని எல்லாம் நம்ம பக்கத்தில் எப்படி அதெல்லாம் உங்களுக்கு காட்டுவார். ஸோ நம்ம வந்து முனிச்சிட்டு இப்போ நம்ம போகிற ஃப்ளைட்டு வந்து மேட்ரிடு வந்து ஸ்பெயினில் வந்து கேபிட்டல் நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு மறுபடி அங்கே 8 hours வந்து லே ஓவர் இருக்கும். ஸோ அந்த மறுபடி இன்னொரு காலையில் டேயில் வந்து 6 மணிக்கு இன்னொரு ஃப்ளைட்டு. ஸோ அன்றைக்கி மாதிரி போகணும். ஸோ பாருங்கள் உள்ள எப்படி అని. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது ஸோ பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துச்சு, எவ்வளோ தூரம் பேலன்ஸ் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு டிஸ்பிளே போட்டார். ஸோ வந்தாச்சுங்க ஸ்பெயினு. இதுதான் ஸ்பெயினு. வெல்கம் டு ஸ்பெயின். ஸோ எப்படியான நைட் டைம் வந்து இந்த லைட்ஸ் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. ஸோ டேல ஒரு வித்தியாசமும் நைட் டைமு இன்னொரு வித்தியாசமும். ஸோ பாருங்கள் எந்த நாடுலனா சரி நம்ம பஸ் ஸ்டாப் வந்துச்சுன்னா ஃப்ளைட் ஸ்டாப் வந்துச்சுன்னா டோர் ஓப்பன் பண்ண முன்னாடி ஆள் எல்லாம் நிப்பாட்டுவார். ஸோ இவர் பாருங்கள், இது ஒரு ஃபேமிலி, அவரோட ஒரு டென்ஷன் என்னோட ஒரு யார் வேலை அவருது. ஸோ அவரோட வேலை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஸோ நான் வீடியோ எடுக்கிறேன் நான் வந்து. ஸோ இவங்களுக்கு பின்னாடி பார்த்தா அவர் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தைரியம் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதே மாதிரி கிஸ் கொடுத்துட்டு பயப்படாதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாங்க. நான் வந்து ஒரு மயிறு மாதிரி ஒரு வீடியோவில் எடுக்கணும்ல. ஸோ வீடியோ காட்டுறதுக்காக அவங்களை நான் சொல்கிறேன். அது மாதிரி இந்த ஏர்பட்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து ஆப்பிள். ஸோ முன்னாடி வந்து இந்த காற்று வந்து உள்ளே போயிட்டு ஹியர் வந்து ஒலிக்குது. ஸோ இப்போ வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளைட்டு வந்து 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒன்றும் பஸ்ஸு வரல. ஸோ ஃப்ளைட்டு வந்து டைமுக்கு வந்துச்சு. நம்ம இந்த கூப்பிட போகிறதுக்கும் மெயின் ஏர்போர்ட்டில் நிப்பாட்டல. ஸோ கொஞ்சம் தூரம்லாம் நிப்பாட்டதில்ல. இப்படி பஸ்ஸு வந்துச்சுங்க.
15 நிமிஷம் அப்புறமும் பஸ்ஸு வந்தாச்சு. ஸோ லேட்டாக வந்துட்டார், எதுக்கோ இன்ஃபர்மேஷன் இல்லையா என்னன்னு தெரில. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருந்தானா நல்லாயிருக்கும். எதுக்குன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து தண்ணி ஃப்ரீயாக பிடிக்கலாமோ. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அலௌடு கிடையாது. இன்கேஸ் இந்த மாதிரி பாட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒரு ₹2 ₹3 வந்து இந்த மாதிரி தண்ணி பாட்டில் வாங்கணும். ஸோ வந்தாச்சுங்க. மொத்தம்க்கு வந்து இது வந்து ஸ்பெயின் மேட்ரிட் ஏர்போர்ட்டு. ஸோ இங்கே பாருங்க, உட்கார்றதுக்கோ எங்கேயுமே எதுவுமே இல்லைங்க. சேர் இல்லை, பெஞ்ச் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஸோ நம்ம கீழே உட்காரணுமோ கீழே படுக்கணுமோ. ஸோ என்னன்னே மெயின்டெனன்ஸ் தெரிலங்க. நிறையா பேர் வந்து கீழே படுக்கிட்டாரு. ஸோ நாளைக்கு பார்ப்போமு. ஸோ பாருங்கள், மொத்தம்க்கு வந்து டேல மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் ஃப்ளைட்டு. ஸோ மறுபடி சேம் தான் ஃப்ளைட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து பஸ் கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டாரு. ஸோ ஏர் யூரோப்பா எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ மறுபடி இந்த ஃப்ளைட்டு ஏறி மேட்ரிட் டு போர்த்துகல். ஸோ நம்ம போர்த்துகலுக்கு போனதுக்கப்புறமும் நான் இன்னும் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ மொத்தம்க்கு வந்து ஃப்ளைட்டு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம செக்கிங் எதுவுமே இல்லை, இமிக்ரேஷன் எதுவுமே இல்லை, டொமஸ்டிக் தானே. ஸோ நம்ம லக்கேஜுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போர்த்துகலில் நமக்கு ஸ்பெயின் போகிற கம்பெனிக்கு வந்து போர்ச்சுகல் கான்ட்ராக்டு, போர்ச்சுகல் டேக்ஸு இதெல்லாம் உண்டு. ஸோ நம்ம அடுத்த வீடியோ வந்து மெடிக்கலுக்கு போகணும். ஸோ மெடிக்கலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கலில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்பெயின் பற்றி எல்லாம் சொல்ல போகிறேன். சேல்ரி, கான்ட்ராக்ட் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். வீடியோ எப்படி இருக்கா லைக் மேலே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.